அமைச்சர் வந்து மனோதராஜன் சொல்றாரு வந்து அலர்ட் வந்து லேட்டா தான் வந்தது சிஎம் காலையில டெல்லியில சரி நான் சொல்றேன் ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் பத்தி ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றேன் isolated heavy to very heavy rainfall with extremely heavy rainfall at one or two places அதாவது ஐசோலேட்டட்னா சில இடங்களில் என்ன சொல்றது கன முதல் மிக கனமழை பெய்யும் ஒரு இரு இடங்களில் அதிமிக கனமழை பெய்யும் இதுதான் ஃபோர்காஸ்ட் ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி நாங்கள் ரெடி பண்ணது அதிமிக கனமழைக்கு ரெடி ஆகின்றோம் இந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் காயல்பட்டின பகுதியில் ஒரு 2 நாளில் ஆயிரத்தி சுமார் 115 சென்டிமீட்டர் மழை இந்த மாதிரி மழைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் கடற்கரையில் கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. குமரிக்காடு இந்த பகுதிகளில் கிராமங்கள் நிறைய கிராமங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மீட்பு பணிகள் எதுவும் நடக்கல. அவங்களுக்கான சாப்பாடு கன்னியாகுமரி மாவட்டம் போகிறதுல இந்த மாதிரி எங்கேயும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே இன்றைக்கு காலையில் நேற்று நைட்டு எந்தெந்த கிராமங்களில் நம்ம ரீச் பண்ண முடியல அந்த பகுதியோட லிஸ்ட் எடுத்து அதோட ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4-4:30 மணிக்கு மேலே அங்கே மறுபடியும் அந்த கொஞ்சம் ஒரு இந்த மேகு மூட்டமாக இருந்தது. அதனால் ஹெலிகாப்டர் சேவை ஒரு 4 மணிக்கு மேலே அதை லிஃப்ட் எடுக்க முடியல. இல்லை நம்ம அதிகாரிகள் ஒரு 18 ஐஎஸ் ஆஃபீஸரும் அப்புறம் 9 மாண்புமிகு அமைச்சர்கள் இன்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவங்கள ஒரு 9 மினிஸ்டர்ஸ் அங்கே டெபுட் பண்ணாங்க. அங்கே மொத்தமாக ஏற்கனவே 17ஆம் தேதிக்கு ஒரு 5 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. கூடுதலாக 4 அமைச்சர்களை டெபுட் பண்ணி இந்த 9 மாண்புமிகு அமைச்சர்களுடைய தலைமையில் அந்தந்த பகுதியில் ஒரு 18 ஐஎஸ் ஆஃபீஸர் அண்ட் நிறைய பணியாளர்கள் நம்ம டெபுட் பண்ணி அது மூலமாக நம்ம அனைத்து பகுதியில் ரீச் ஆகணும். நம்ம அதிகாரிகள் இங்கே மட்டும் ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு மானிட்டர் பண்ணும் அது மட்டும் இல்லை. இங்கே இருந்து டெபுட் பண்ணத அமைச்சர்கள் இருந்தாலும் சரி ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் சரி அவங்க கள்ளத்தில் மக்களோட எப்படியும் ரீச் ஆகணும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. பல கிராமங்களுக்கு அவங்க ரீச் ஆகிருக்காங்க படகு மூலமாக. சில கிராமங்களுக்கு நம்ம படகு மூலமாக ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம இப்போ கூட நம்ம நைட்டில் ஹெலிகாப்டர் வரலன்னா கூட நைட்டில் எப்படியும் அவங்க சாயந்தரம் உள்ள சாப்பாடு சப்ளை பண்ணணும் அது முயற்சியில் இருக்கிறாங்க. அதிகமா வேணும்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 8 தான் இருக்கு மொத்தமா. இல்லை 9 ஹெலிகாப்டர்ஸ் அந்த இன்னைக்கு ரிக்வெஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ 9 ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஒரு 10வது ஹெலிகாப்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.